இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலர் கால எழுப்புதல் நமது சபைகளில் வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்த 2 மாதங்களாக 4வது ஞாயிற்றுக்கிழமையில தியானித்து கொண்டு வருகிறோம். அப்போஸ்தலர் காலத்து ஒரு எழுப்புதல், ஆத்தும ரட்சிப்பு இன்றைக்கு நம்முடைய சபைகளில் வேண்டும், தேவையானதாக இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகளில் இருந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவிக்காய் சீசர்கள் காத்திருந்தார்கள். காத்திருந்த 120 பேர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினார். 120 பேரோடு தொடங்கினதான அந்த ஆதி சபை அங்கே 3000 5000 திரள் கூட்டமாய் சபை மாறிற்று. ஆண்டவர் அந்த எழுப்புதலின் நாட்களிலே ஒவ்வொரு ஜனங்களையும், ஒவ்வொரு விசுவாசியையும், ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தினார் ஊழியத்தில் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலும் நாம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காய் பயன்படுத்தப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவருக்காய் பயன்பட விரும்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நாம ஒவ்வொருவரும் வாழ்கிற கொஞ்ச கால வாழ்க்கையில இயேசுவுக்காக ஒரு சில ஆத்துமாக்களையாவது ஆதாயப்படுத்தணும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை ஆதாயப்படுத்துங்க, அதுக்கப்புறம் மற்றவர்களை ஆதாயப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அதன் மூலமாய் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் அநேகரை இயேசுவுக்காக நடத்த வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ஆதி சபையில ஜனங்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினார், ஊழியக்காரர்களை பயன்படுத்தினார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் படித்து பார்க்கும்போது அங்கே பிலிப்பின் ஊழியத்தின் மூலமாய் சீமோன் என்கிறதான மாயவித்தைக்காரனை ஆண்டவர் ரட்சிக்கிறார். அந்த மாயவித்தைக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில இயேசு போதும் என்று சொல்லி அவன் ரட்சிக்கப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் நாம் தியானித்தோம். அங்கே கந்தாகே என்கிற ஒரு நாட்டினுடைய அந்த மந்திரி அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் தியானித்தோம். போன மாதத்தில் சவுல் என்கிறதான சபைக்கு பெரிய ஒரு சவாலாயிருந்ததான வாலிபனாகிய சவுலை ஆண்டவர் சந்தித்து பகலிலே அங்கே பயங்கரமான ஒரு வெளிச்சத்தின் மூலமாய் ஆண்டவர் சவுலை சந்தித்து ரட்சித்தார். அந்த சவுலை ஆண்டவருக்கு வல்லமையான சாட்சியாய் நிறுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஒருவேளை சவாலாய் இருக்கிற ஜனங்கள் இருக்கலாம், கணவர் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம். அவர்களை மாற்றி ஒரு சவுலை போல பயன்படுத்த தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஸ்தோத்திரம். சவுலை போன்று முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள், தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஆத்துமாக்களை தேவன் சந்திக்க ரட்சிக்க இன்றைக்கும் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க அவங்கள பார்த்து சொல்ல வேண்டாம், ஆண்டவரே ஒரு சவுலை ரட்சித்தீர், சபைக்கு எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றினார், அதுபோல என் மகனை மாற்றும், என்னுடைய மகளை மாற்றும், என்னுடைய கணவரை மாற்றும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஸ்தோத்திரம், கண்டிப்பாய் தேவன் எல்லாரையும் ரட்சிக்க, பரலோகம் சேர்க்க அவர் சித்தமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அங்கே நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், இந்த அதிகாரங்களில் 8ஆம் அதிகாரத்தில் 2 பெரிய காரியம், 9ஆம் அதிகாரத்தில் சவுல் ரட்சிக்கப்படுகிறார். ஸ்தோத்திரம். ஒரே ஜனங்களுக்குள்ளே மேன்மேலும் அங்கே எழுப்புதல் உண்டாகிறது. 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சபைகள் யூதேயா, கலிலேயா, சமாரியா எல்லா இடங்களிலும் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடும் பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் சபைகள் நடந்து பெருகின என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கும் இந்த காரியம் நம்முடைய சபைகளில் தேவையாயிருக்கிறது. பக்தி விருத்தி சபைக்கு தேவையாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பக்தி விருத்தியின் அனுபவம் இன்னைக்கு சபையில் உள்ள ஜனங்களுக்கு தேவையாய்
இருக்கிறது. பக்தியற்ற நிலைமைகள் மாற வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜனங்களுக்குள்ளே தேவை. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குன்னா பாவம் செய்ய போவாங்களா? துன்மார்க்கமாய் மறுபடியும் கழுவப்பட்ட பன்றி சேற்றில புரளுகிறது போல போவாங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா இன்னைக்கு சபைகளில் அதிகமாய் தேவையா இருக்கிறது. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் சபைகள் நடந்து பெருகின. இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியின் நிரப்புதலோடு நாம ஒவ்வொருவரும், சபை என்றால் ஆராதிக்கிற எல்லாரையுமே குறிக்கும். எல்லாருமே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு நாம் வளர்ந்து பெருகிற மக்களாக காணப்பட வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமாய்யா நாங்கள் பரிசுத்த ஆவியினால நிரம்பி ஆண்டவருக்குள்ள வளர்ந்து பெருகணும் அப்படின்னு சொல்றவங்க ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, ஒவ்வொரு அதிகாரங்களிலும் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் எழுப்புதல், பெரிய காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்களை செய்து ஜனங்களை தம்முடைய மந்தையில சேர்க்கிறதை குறித்து நாம் இந்த அப்போஸ்தலர் அதிகாரங்களில் படிக்க முடிகிறது. 10ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே இத்தாலியா பட்டணத்தில் 100க்கு அதிபதியாயிருந்த ஒரு பெரிய அதிகாரி, 100 சேவகர்களுக்கு அவர்தான் பொறுப்பாளி. அப்படிப்பட்ட ஒரு ஐயா, அவர் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தருக்கு பயந்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு ஐயா மூலமாய் அங்கே அவர் மூலமாக அந்த அவர் வீட்டில் பேதுரு வரும்போது பேதுருனுடைய பிரசங்கத்தை கேட்கும்படியாய் தன்னுடைய சொந்தக்காரர்கள், ஸ்பெஷலான தன்னுடைய சிநேகிதர்கள் எல்லாரையும் கூடி வர செய்து பேதுரு பிரசங்கித்த போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அநேகர் அந்த வீட்டில் வசனத்தை கேட்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொரு அதிகாரத்திலும் நாம் ஏற்கனவே இதையெல்லாம் தியானித்து விட்டோம், காலையிலும் மாலையிலும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு வேற பகுதிக்கு நாம் போகிறோம். ஆனால் முன்னோட்டமாக தேவன் செய்த காரியங்களை நாம் கேள்விப்படும் போது அது பிரயோஜனமாக இருக்கும். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள வசனங்களை அங்கே நாம் பார்க்கும்போது பர்னபா என்கிறதான ஒரு தேவ மனிதன் மூலமாக அநேகர் புத்திமதிகளை கேட்டு ஆண்டவரிடமாய் திரும்பினார்கள் என்று சொல்லி ஸ்தோத்திரம் நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இன்னைக்கு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே 12ஆம் அதிகாரம் 24வது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. வேத வசனம் வளர்ந்து அது பெருகிற்று என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. வேத வசனத்தை எந்த ஒரு சக்தியாலும் அழிக்க முடியாது. சபை சரித்திரத்தில் எத்தனையோ அரசர்கள், எத்தனையோ பேர்கள் இந்த வேதத்தின் வார்த்தைகளை அழிக்கும்படியாய் செயல்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஸ்தோத்திரம், வார்த்தை வென்றதே தவிர, கர்த்தருடைய வசனம் வென்றதே தவிர அதை அழிக்க நினைத்தவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். இதுதான் சபையின் சரித்திரமாய் இருக்கிறது. வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. அந்த சீசருடைய நாட்களிலும் இந்த இயேசுவை குறித்து சொல்லாதபடிக்கு, இந்த இயேசு நல்லவர் என்று சொல்லி சொல்லாதபடிக்கு, இயேசு உங்களுக்காய் மரித்தார், சிலுவையிலே அவர் ஜனங்களின் பாவத்தை போக்குவதற்காய் மரித்தார் என்று சொல்லி சொல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் மறைக்கலாம், தடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைத்தார்கள். ஆனால் எதுவுமே நடக்கல. ஸ்தோத்திரன். நாம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் வரும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் அங்கே நடக்கிறது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து சில வசனங்களை படிங்க. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. பாருங்க, சபை வளருகிறது, சபை பெருகி கொண்டிருக்கிறது. திரளான கூட்டமாய் சபை பெருகிவிட்டது. ஒவ்வொருவரும் தன்னுடைய சுயநலத்தை பார்க்காதபடிக்கு
தேவனுடைய அபிஷேகத்தோடு எங்கும் திரிந்து இயேசு நல்லவர், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அநேகர் மூலமாய் அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. பிலிப்பின் மூலமாய் அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. திரளான மக்கள் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். கத்தருக்காய் நாமும் செயல்படும் போது சோத்திரம், அவங்களுக்கு என்ன கிருபை இருக்கிறது, இவங்களுக்கு இந்த கிருபை இருக்கிறது, எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இல்லை. என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, நான் உமக்கு பிரயோஜனமாய் ஆதி சபையில் உள்ள ஜனங்களைப் போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு ஆசையும் விருப்பமும் அதற்கான ஜெபமும் இருக்கும்போது கண்டிப்பா எல்லாரையும் பயன்படுத்துவார். அல்லேலூயா. படிக்கிற இடத்துல பயன்படுத்துவார், வேலை செய்கிற இடத்துல பயன்படுத்துவார், போற வார இடத்துல பயன்படுத்துவார். எல்லா நிலைமையிலும் உங்களை பயன்படுத்தி மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்த தேவன் உங்களை பயன்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, சபையில ஜனங்கள் திரளாயிருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஸ்தோத்திரம், வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு மிருகம் புகுந்தது போல ஏரோது அவன் சபையில சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்து விட்டான். இப்ப பேதுருவையும் பிடித்து, எந்த ஒரு பேதுருவே நீ கற்பாரை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரோ, அந்த பேதுருவையும் பிடித்து அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டமிடுகிறான். அப்படியே பிடித்து விட்டார். பிடித்து விட்ட நிலைமையில பேதுருவை என்ன செய்கிறார்கள், சிறைச்சாலையில வைத்து அங்கே பயங்கரமான ஒரு பாதுகாப்பு, நிறைய போர் வீரர்கள் அவனை சுற்றிலும் நிற்கிறார்கள். அங்கே அவனை கால்களிலும் கைகளிலும் சங்கிலிகளினால கட்டி சிறைச்சாலையிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவரே, எங்களுக்கு தலைமையாய் வைத்ததான அந்த பேதுருவை பிடித்து சிறையிலே போட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வேதனையோடு சபை முழுவதும் பேதுருவுக்காக சிறப்பு ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு ஜெபம், இரவும் பகலும் ஜெபம் நடக்கிறது. ஆண்டவரே, பேதுரு ஐயாவை சிறைச்சாலையிலே பிடித்து வைத்திருக்கிறார்களே, அவரை விடுதலையாக்குங்க அப்படின்னு சொல்லி சபையே ஜெபிக்கிறது. ஸ்தோத்திரம். சபை ஜெபித்தா தேவனால சும்மா இருக்க முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 7ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். பாருங்க, சிறைச்சாலையிலே இந்த பேதுருவை பிடித்து கைகளிலும் கால்களிலும் கட்டி சுற்றிலும் அங்கே சிறப்பு வீரர்கள் பாதுகாப்பு, பல வீரர்கள் பாதுகாப்புக்கு நிற்கிறார்கள். ஸ்தோத்திரம். அங்கே எத்தனை பேர் அப்படின்றது நம்ம பார்க்க முடிகிறது. ஏரோது 6ஆம் வசனத்தில், ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். 4ஆம் வசனத்தில் நாம் வந்தோம்னா, வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்போ பேதுருவை, ஒரே ஒரு பேதுருவை காப்பதற்காக 4 வகுப்பு, 4 பிரிவு. இப்போ நம்ம நாட்களில் ஒரு குற்றம், ஏதோ ஒரு கொலை நடந்து விட்டது, பெரிய ஒரு திருட்டு நடந்து விட்டது அப்படின்னா இத்தனை படை, இத்தனை போலீஸ் பிரிவுகளை அதற்காய் கண்டுபிடிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 7 பிரிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ்ல பார்க்க முடியும். பாருங்க, பேதுருவை காப்பதற்காக 4 பிரிவுகள், அந்த ஒவ்வொரு பிரிவிலும் 4 போர் சேவகர்கள்
காவல்காரர்கள் இருந்தார்கள். அப்போ 16 பேர்கள் ஒரு ஆளை காப்பதற்கு. அப்போ எந்த அளவுக்கு பேதுரு எப்படியும் எதனாலையும் இங்க இருந்து மிஸ் ஆகக்கூடாது, கண்டிப்பா நம்ம பேதுருவை பிடிச்சு கொலை செய்யத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு ஏரோது செயல்பட்டான். ஆனா ஸ்தோத்திரம் பாருங்க, சபையார் ஜெபித்தபடியினால கர்த்தர் அந்த பயங்கரமான பாதுகாப்புள்ள சிறைக்குள்ளே தூதனை அனுப்புகிறார். அந்த தூதனுக்கு முன்பாக பேதுருடைய கட்டுகள் எல்லாம் கலன்று விழுகிறது. ஸ்தோத்திரம். அந்த பேதுருவை பார்த்து தூதன் பேசினதான காரியங்களை தான் நீங்க படிச்சீங்க. பேதுருவே, நீ எழும்பி உன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் போட்டுக்கொள், உன்னுடைய மேலங்கி எல்லாம் போட்டுக்கொண்டு எனக்கு பின்னாடி வா, உன்னுடைய செருப்பை எல்லாம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி தூதன் பேசுகிறார். ஸ்தோத்திரம். இந்த பேதுருவை பார்க்கும்போது அடுத்த நாள் பேதுருவை கொலை செய்ய கொண்டு போக போறார்கள். ஆனா சங்கிலிகளினாலே கட்டப்பட்ட நிலைமையிலும் பேதுரு நல்லா நித்திரையாயிருந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் நல்ல நித்திரைய கொடுக்கிறார். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ பாடுகள் இருந்தாலும், எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் ஆண்டவர் தூக்கத்தை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு பேதுரு ஐயா. ஆனா சபையார் ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் தேவ சமூகத்துல போய் எட்டின போது, போ சீக்கிரமா பேதுருவை போய் காப்பாத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார். ஸ்தோத்திரம். இன்னொரு வேத பகுதியில நாம் பார்க்கும்போது பவுலும் சீலாவும் இரவெல்லாம் காக்கப்பட்டிருக்கும் போது சிறைச்சாலையில தேவனை பாடி துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா பேதுரு இங்க தூங்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அவருக்காய் ஜெபிக்கிற ஒரு கூட்டம் அங்கே கண்ணீரோடு ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் தூக்கம் வருது நல்ல மெதுவா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். சிலருக்கு இந்த காலையிலேருந்தே இன்னைக்கு நல்ல ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிறது போல ஒரு கிளைமேட் இருக்கிறதுனால சிலருக்கு நல்ல தூக்கம் வருகிறது. ஸ்தோத்திரம். அப்படியே வசனம் எல்லாம் தாலாட்டுகிறது போல, தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு ஞாபகத்தில் அப்படியே கண் சொறியிட்டு போகுது. ஸ்தோத்திரம். விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. விழித்திருங்கள். ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்க முக்கியமா? விழித்திருங்க. பாருங்க, ஏரோது எப்படியும் அந்த பேதுருடைய கதையை முடிச்சிடணும், அப்போ யூதர்கள் மத்தியில் நமக்கு நல்ல பேரு உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். ஆனா தேவன் அந்த பேதுருவை காப்பாற்றி வெளியே அழைத்து கொண்டு வந்து அங்கே இரவு நேரத்திலேயே அந்த ஒரு வீட்டுக்கு, மார்க்கு என்கிற அந்த ஒருவருடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு அவர் போகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 12ஆம் வசனத்திலே அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஸ்தோத்திரம். அநேகர் கூடி, இன்னும் அந்த இரவு நேரத்திலும் அநேகர் கூடி என்ன செய்தார்களாம்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய சபையாராகிய நீங்கள் ஸ்தோத்திரம் ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. எல்லா தேசத்துள்ள ஊழியக்காரர்களுக்காக அவருடைய நிலைநிற்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்காய் மாத்திரம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும், என் பையனை ஆசீர்வதியும், என் பொண்ணை ஆசீர்வதியும், என் மனைவி ஆசீர்வதியும், ஆமேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முடிக்காதபடிக்கு கொஞ்சம் தேசத்தில் ஆண்டவரே ஊழியம் செய்கிற, கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிற மிஷினரிமாரை ஆண்டவரே காத்துக்கொள்ளும், ஆசீர்வதிங்க. எங்கள் சர்ச்சை நடத்துகிற பாஸ்டருக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும், ஞானத்தை கொடுக்கணும், கிருபைகளை கொடுக்கணும். மற்ற ஊழியக்காரர்களுக்கு எல்லாருக்காய் நீங்கள் கொஞ்சம் ஜெபத்தை கூட்டும்போது ஸ்தோத்திரம். சபையார் பேதுருவுக்காய் ஜெபித்த போது சிறையிலே அங்கே அவனை சங்கிலிகள் கட்டி வைக்க முடியல. கர்த்தருடைய தூதன் போய் அவரை விடுதலையாக்கி அங்கே மார்க்கு என்கிறதான அந்த பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பெரிய ஒரு விடுதலை. ஸ்தோத்திரம். ஏரோது தேடி பார்க்கிறான், எங்கப்பா பேதுருவை கொண்டாங்க, இன்னைக்கே அவர் கதையை முடிச்சிடணும்னா
சேவகர் எல்லாம் போறாங்க. என்னடா இது, இவ்வளோ செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுத்து பேதுருவை நம்ம பாதுகாத்து கொண்டிருந்தா எங்க போயிட்டாரு? எல்லாம் தேடுறாங்க, எங்கெங்கயோ தேடி பார்க்கறாங்க, எங்கெங்கயோ தேடி பார்க்கறாங்க, எங்கேயும் பேதுருவை கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியில வாங்கடா, பேதுருவை பாதுகாக்க முடியாத எல்லா சேவகரையும் கொன்றுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்கிறதை இந்த அதிகாரத்தில் நீங்க பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படி ஆண்டவர் ஸ்தோத்திரம் அந்த ஆதி சபையில பலத்த கிரியைகளை தேவன் செய்கிறதை பார்க்கிறோம். இப்போ கடைசி பகுதியில் நாம் பார்க்கும்போது இந்த ஏரோது பேதுருவை பிடிக்க முடியல, அவன் நினைத்தபடி கொல்லவும் முடியல, ஒண்ணும் முடியல. ஸ்தோத்திரம். இவன் இப்போ பேதுரு உனக்கு தான் பிரசங்கம் பண்ண தெரியுமா, சீசர்களே உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ண தெரியுமா, நாம் பண்றேன் பாரு பிரசங்கம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, பெருமையோடு அந்த ஏரோது பிரசங்கம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. 12ஆம் அதிகாரம் 21 படிங்க. குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுபுழுத்து இறந்தான். வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. பாருங்க, குறித்த நாளிலே ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளிலே பலரை கூட்டி அவன் ராஜாவினுடைய வஸ்திரத்தை தரித்து கொண்டு சிங்காசனத்திலே கர்வத்தோடு உட்கார்ந்து என்னுடைய பிரசங்கத்தை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி அவன் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். ஸ்தோத்திரம். அதை கேட்டதான ஜனங்கள் எல்லாரும் ஏரோதை புகழுகிறார்கள். இது சாதாரண சத்தம் அல்ல, இது கடவுளுடைய சத்தம். ஏரோது ராஜா வாழ்க அப்படின்னும் போது அவனுக்கும் கொஞ்சம் நல்ல கர்வம் வருகிறது. உங்களை எல்லாரையும் விட நான் நல்லா பிரசங்கம் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு பெருமையோடு அவன் நினைத்த நேரத்தில் அங்கே கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தூதன் பேதுருவனுடைய சிறைச்சாலையில போனா பேதுருவுக்கு விடுதலை. அதே கர்த்தருடைய தூதன் ஸ்தோத்திரம் இந்த ஏரோதன் பக்கத்துல போனா அவன் புழுத்து சாகும்படியாய் அவனை அங்கே அடிக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அதை பற்றி ஒரு சினிமா அந்த கிறிஸ்தவ அந்த சினிமாவில் போடும்போது அப்படியே அவனுடைய சரீரத்திலிருந்து புழுக்கள் நெளிந்து வெளியே வருகிறதை காண்பிப்பார்கள். ஸ்தோத்திரம். அப்படி அவன் புழுத்து இறந்தான். அப்போ எப்படி பாருங்க, இந்த பேதுருவை பிடித்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைத்தான். இவன் இப்ப புழுத்து சாகிறான். எல்லாரும் அதை கேள்விப்படுகிற எல்லாரும் பார்க்கிற எல்லாரும் என்ன எப்படி அதை எடுப்பாங்க, எப்படி நினைப்பாங்க? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட்டான் பாரு, புழுத்தே செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி இன்னும் அநேகர் இயேசுவனுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு இயேசுவனிடத்தில் சபையில சேர்க்கப்பட்டிருப்பார்கள். ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய பேர் சபையில சேர்க்கப்பட்டிருப்பார்கள். வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம், அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை கொண்டு தேவனுக்காய் நான் எதையாவதிலும் எப்படியாகிலும் பிரயோஜனமாய் வாழ வேண்டும் அந்த சிந்தையோடு வாழ்கிற ஒரு சபையை கொண்டு ஒரு ஜனக்கூட்டத்தை கொண்டு இன்றைக்கும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய ஆசையோடு இருக்கிறார். ஏசாயா கிட்ட கேட்டது போல, ஏசாயா கர்த்தருடைய ஆலயத்திலே ஆராதிக்கும் போது ஸ்தோத்திரம், தேவனுடைய சத்தம் கேட்டதாம். யாரை அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான் என்று சொல்லி அந்த சத்தத்தை கேட்டபோது அந்த ஏசாயா, ஆண்டவரே நான் இருக்கிறேன்ப்பா, நான் இருக்கிறேன், உம்முடைய சத்தத்தை கேட்டு
உம்முடைய சித்தம் செய்யும்படியா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது அந்த ஏசாயாவை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினார். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்க 1 to 66 வரைக்கும் படித்து பார்க்கும்போது எல்லா நாடுகளை குறித்தும் ராஜாக்களை குறித்தும் தீர்க்க தரிசனங்களை உரைக்கும்படியா ஏசாயாவை தேவன் பயன்படுத்தி இருக்கிறதை நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு உலக காரியங்களிலும் ஸ்தோத்திரம் வேண்டாத வெறுப்புகளிலும் மாமிச சிந்தையோடும் ஜீவிக்கிற அனுபவங்களை தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில விட்டுவிட்டு நான் இயேசுவின் பிள்ளையாயிருக்கிறேன், கிருபையாய் இயேசு என்னை ரட்சித்தார், நான் அவருக்கு ஏதாகிலும் ஒரு விதத்தில் பிரயோஜனமாய் மாறணும், அந்த எண்ணத்தோடு சபையாராகி நாம் ஜீவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? ஸ்தோத்திரம். நான் இயேசுவுக்காக பயன்படணும். உலகத்தில் கொஞ்ச கால வாழ்கிற வாழ்க்கை ஸ்தோத்திரம் வெறுப்புகள், கோபங்கள், வைராக்கியம், அன்பில்லாத நிலைமைகளோடு நான் வாழ்ந்து முடிக்க விரும்பவில்லை. நான் ஜீவிக்கிற நாளில் இயேசுவுக்காக இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை இயேசுவுக்காய் கொடுத்து நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வரும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, 13ஆம் அதிகாரம் 52வது வசனம் படிங்க. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஒரு சபை சீசர் கூட்டம் அன்னைக்கு எத்தனையோ பாடு. ஒரு பக்கம் சந்தோஷமான நியூஸ்னா ஒரு பக்கம் அடிக்கிறது, ஒரு பக்கம் சிறைச்சாலையில் பிடித்து போடுகிறது, ஒரு பக்கம் சீசர்களை துன்பப்படுத்துகிற அனுபவம் காணப்பட்டது. ஆனாலும் சீசர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஆண்டவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிற சீசர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் எது எப்படி நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் தேவ சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரம்பி ஜீவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மை சுற்றிலும் நம்முடைய குடும்பத்திலும் வழியிலும் எது எப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அன்னைக்கு இருந்த சீசர்களை போல சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி பிலிப்பியருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார். எப்பொழுது பார்த்தாலும் துக்கத்தோடு, வேதனையோடு, வெறுப்புணர்வோடு, ஸ்தோத்திர நிம்மதியற்ற நிலைமையோடு இருக்கணும், அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்த சித்தம் அல்ல. சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க, அப்படியே முகத்தை அவங்களுக்கு நேரா திருப்பி, சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். எனவே நீங்களும் நானும் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் டெய்லி நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கணும். இன்னைக்கு முதல் அது நடக்கணும். ஸ்தோத்திரம். சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். எத்தனையோ பிரச்சனை அவர்களுக்கு முன்னாடி இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, ஆனா அவங்கள பார்க்கும்போது சந்தோஷம் குறையே இல்லை. அவர்களை பார்க்கும்போது அபிஷேக நிரப்புதல் குறையே இல்லை. ஆவியில நிறைந்து சந்தோஷத்தோடு ஜனங்கள் மத்தியில் ஆண்டவருக்காக அவர்கள் பிரகாசித்து கொண்டே இருந்தார்கள். அந்த ஒரு வாழ்க்கையை, அந்த ஒரு அனுபவத்தை இன்னைக்கு நம்முடைய சபைக்கும் தேவன் தர விரும்புகிறார். நாம் பெற்றுக்கொள்ள ஆசையோடு நாம் அதை பெற்றுக்கொண்டு செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்க, இந்த 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே அந்த பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். பவுல் ஒரு சொர்க்கியூ பவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிபதிக்கு கர்த்தருடைய வேதத்தை அறிவிக்கும்படியாய், ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கும்படியாய் அதை குறித்து போதிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அங்கே ஒரு மனிதன் அந்த அதிபதி வசனத்தை கேட்டு இயேசுவை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு தடை பண்ணி கொண்டே இருக்கிறான். ஸ்தோத்திரம்.
தடை பண்ணி கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு கைப்பிரதியோ எதையாவது கொடுத்து நம்ம ஜனங்கள்கிட்ட பேசும்போது 4 பேர் அந்த கூட்டத்தில் இருந்தாங்கன்னா 2 பேர் அந்த கேட்காதபடிக்கு அந்த மனிதனை இல்லாவிட்டால் மனுஷியை என்ன செய்வாங்க, தடை பண்ணுவாங்க. அதுபோல இந்த எலிமா என்று சொல்லக்கூடியவன் என்ன செய்கிறான், தடை பண்ணிக்கிறதை வேதம் சொல்லுகிறது. 13ஆம் அதிகாரம் 6-12 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. அவர்கள் பாப்பியோ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது பரியேசு என்னும் பெயர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். கள்ள தீர்க்கதரிசி என்ன தீர்க்கதரிசி? தீர்க்கதரிசி தான், ஆனா அவன் சொல்றதெல்லாம் பொய்யா சொல்றது. கள்ள தீர்க்கதரிசியான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியோ பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். இந்த ஐயா செர்கியோ பவுல் ரொம்ப ஆசையா இருக்கிறார். பவுலினாலே சொல்லப்படுகிறதான வார்த்தையை கேட்க ரொம்ப ஆசையாய் உற்சாகத்தோடு அதை கேட்கணுமே, இன்னைக்கு எப்படியாகிலும் இந்த சுவிசேஷத்தை கேட்கணுமே அப்படின்னு சொல்லி ஆசையாய் அவன் இருக்கிறான். ஆனா என்ன நடக்கிறது படிங்க. மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசித்தன் என்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்தாவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? கர்த்தருடைய செவ்வையான வழியை புரட்டுகிறதுல ஓய மாட்டாயாப்பா? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான். பாருங்க, பவுல் அங்கே அந்த மனிதனுக்கு செர்கியோ பவுல் என்கிற அதிபதிக்கு வார்த்தையை சொல்ல நினைக்கிறார். இந்த எலிமா என்கிறவன் தடை பண்ணுகிறான். இவன் ஒரு மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி அவர்களோடு எதிர்த்து நின்றான். இவன் ஒரு எலிமா மாயவித்தைக்காரன் என்று அர்த்தமுடைய பெயரை உடையவன் மாத்திரமல்ல, இவன் கள்ள தீர்க்கதரிசி. ஸ்தோத்திரம். நீங்க அவன்கிட்ட போனீங்கன்னா எதையாவது ஒன்று ஒளறி ஸ்தோத்திரம் அவனுக்கு ஒரு வருமானத்தை வாங்கி கொள்வான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஸ்தோத்திரம். பவுல் பொறுத்து பார்க்கிறார். ஸ்தோத்திரம். இவன் தொடர்ச்சியாக டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறான். அதிபதி ஆசையாய் வார்த்தையை கேட்க விரும்புகிறார், இவன் தடை பண்ணிட்டே இருக்கிறான். ஸ்தோத்திரம். அந்த சவுல் வைராக்கியமாய் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் அவனை உற்று பார்க்கிறார். எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செவ்வையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் வீராவேசமா பயங்கரமா பவுலினால் சொல்லப்பட்ட இயேசுவினுடைய வார்த்தைகளை தடை பண்ணி ஸ்தோத்திரம் நின்று கொண்டிருந்தவன் இப்பொழுது யாராவது கை கொடுங்க, நான் குருடன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை சடுதியிலே குருட்டுத்தனமாய் மாறிவிட்டது. ஸ்தோத்திரம். இப்போ அதிபதி பார்க்கிறான். 12ஆம் வசனத்துல எந்த ஒரு மனுஷன் பவுலினாலே சொல்லப்பட்டதான வார்த்தைகளை சந்தோஷமாய் கேட்க நினைத்தாரோ அவர் சம்பவித்ததை நடந்ததெல்லாம் பார்க்கிறார். 12ஆம் வசனத்தில் அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பாருங்க, அந்த மனிதன்
தொடர்ந்து பவுலினாலே சொல்லப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தைகளை உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அவன் அன்றைக்கே விசுவாசித்து ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல நியாய தீர்ப்பின் அற்புதத்தை பவுலின் மூலமாய் தேவன் செய்து ஒரு மனிதன் சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நின்றவனை குருடனாய் தேவன் மாற்றுகிறார். இப்போ அந்த குருடனாய் இருந்தவன் பவுல்கிட்ட என்ன கேட்டிருப்பானா இல்லையா? இதுக்கு மேலே நான் எந்த ஊழியக்காரர் எதை பேசினாலும் தடை பண்ண மாட்டேயா, தயவு செய்து என்னுடைய குருட்டு கண்ணு இப்போவே திறக்க முடியாது செய்யுங்க ஐயா, தயவு செய்து உங்கள் காலில் வேணாலும் விழுறேன் அப்படின்னு கூட கேட்டிருப்பாரு. ஸ்தோத்திரம். பவுல் என்ன சொல்லிட்டு போயிருப்பாரு? சில காலம் நீ குருடனா இருந்தாதான் உனக்கு உணர்வு வரும், குருடனாவே இரு அப்படின்னு சொல்லி போயிருப்பாரு. சில நாட்கள் கழித்து அவனுக்கு இல்லாட்டா சில மணி நேரம் கழித்து கூட அவனுக்கு பார்வை வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். சில காலம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இப்படிப்பட்ட கிரியைகளை அன்றைக்கு ஆதி சபையில தேவன் செய்ததை வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை விசுவாசித்து நாம் செயல்படும் போது நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம். அதே அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரம் 45வது வசனம் படிங்க. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. பாருங்க, திரளான ஜனங்கள் ஒரு பட்டணத்திலே பவுலும் மற்ற பர்னபாவும் தைரியம் கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை பேசின போது அதை கேட்பதற்கு 44ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். இந்த பட்டணத்தில் உள்ள எல்லாருமே ஸ்தோத்திரம், பவுல் என்ன பேச போகிறார், என்ன வார்த்தையை பேச போகிறார் அப்படின்னு சொல்லி கேட்கும்படியாய் அநேகர் கூடி வந்தார்கள். மற்ற நாட்களிலே ஸ்தோத்திரம் அங்கே இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை பார்க்க முடியாது. ஆனால் அந்த பவுலும் பர்னபாவும் அந்த ஓய்வு நாளிலே அங்கே பேசின போது வசனத்தை கேட்கும்படி பட்டணம் முழுவதுமே திரண்டு கூடி வந்து விட்டது. இதை பார்த்த அங்கே யார் பார்க்கிறது? ஸ்தோத்திரம். யூதர்கள் 45ஆம் வசனத்தில் யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூசித்தார்கள். ஒரு கூட்டம் ஆசையோடு கேட்கிறது, இன்னொரு கூட்டம் பரியாசம் பண்ணுகிறது. கூட்டத்தை கண்டபோது அவர்களுக்கு விரோதமாய் தூசண வார்த்தைகளை பேசுகிறார்கள், விரோதித்தார்கள், அவர்களை துன்பப்படுத்துகிறார்கள். ஸ்தோத்திரம். 50-51 வசனங்களிலே படிக்கும்போது யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். பாருங்க, இவ்வளவு துரத்தி விடுகிறார்கள், அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்த பிற்பாடுதான் வசனம் சொல்லுகிறது, சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். சோத்திரம். இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே, ஏதோ ஒரு சின்ன ஜுரம் வந்து விட்டது, உடனே நம்ம ஆண்டவரை முறுமுறுப்போம். இல்லை, சின்ன ஏதோ ஒரு பிரச்சனை வந்து விட்டது, அந்த நேரத்தில் நம்ம என்ன, நம்முடைய குணம் எப்படியாய் மாறுகிறது? பைபிளை படிக்கிறது இல்லை, அடுத்த வாரம் சர்ச்சுக்கே போக மாட்டேன், இன்னைக்கு தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே இப்படி பிரச்சனை வந்து விட்டதே, அடுத்த வாரம் இனிமே சர்ச்சு பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பல நேரத்தில் நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே இந்த பவுலையும் பர்னபாவையும் அடித்து உதைச்சு இயேசுவை பற்றி ஏண்டா சொல்கிறீங்க, ஊர் ஜனத்தை எல்லாரும் உங்கள் பிரசங்கத்தை கேட்கும்படியாய் வசனங்களை கேட்கும்படியாய் கூட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள ஏளனமாய் பேசி அடித்து உதைத்து அவங்க ஊரை விட்டே ஓடி போயிருங்க, இல்லைன்னா உயிரை எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி
சொல்லும்போது அவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். அப்படின்னா சந்தோஷம் அப்படின்றது எல்லாம் இருக்கும்போது, எல்லாம் நிறைவாக இருக்கும்போது வருகிறது மாத்திரமல்ல. சந்தோஷம் எது இருந்தாலும் இல்லாட்டாலும் தேவன் கொடுக்கிறது மெய்யான சந்தோஷமாக இருக்கிறது. அல்லேலூயா. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவன் சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறார். துன்பமாக இருந்தாலும் நமக்கு எல்லாம் நல்ல ஆதரவாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு சந்தோஷத்தின் ஆவியை கொடுக்கிறார். இந்த சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் காணப்படுவோம். அந்த சீசருடைய சந்தோஷத்தை எதாலும் அங்கே எடுத்து போடவே முடியல. இன்னும் நிறைய அதிகாரங்களில் பல காரியங்கள் இருந்தாலும் வருகிற நாட்களில் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். ஆதி சபையில் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றினார். ஸ்தோத்திரம். பெரிய ஒரு எழுப்புதல், மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். உலகம் முழுவதிலும் சீசர்கள் ஆண்டவருடைய அன்பை சொல்லும்படியாய் ஆசையாய் கடந்து போனார்கள். இன்னைக்கு நம்ம கப்பல் ஏறியோ அந்த நாட்களில் பல மாதங்கள் பல ஆண்டுகள் கப்பல் பயணம் செய்துதான் ஸ்தோத்திரன் தோமா இந்தியாவுக்கு வந்து சென்னையில் வந்து ஊழியம் செய்து மரித்தார். அதுபோல் நம்ம பல காலம் பிரயாணம் பண்ணியெல்லாம் செய்ய தேவையில்லை. இன்னைக்கு நம்மை சுற்றிலும் அநேக ஜனங்கள் இயேசுவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்காய் ஜெபிக்க, அவர்களுக்கு இயேசுவனுடைய அன்பை சொல்ல நாம் தேவனிடத்தில் கிருபைகளை கேட்டு ஒப்பு கொடுப்போம். இந்த நாட்களில் நம்முடைய சபைகளில் ஆதி அந்த அப்போஸ்தலர் காலத்தின் ஒரு எழுப்புதலை தேவன் கட்டளையிட ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாய் அதற்கென்று செயல்படுகிறவர்களாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும். உலகத்தில் நமக்கு ஜீவிக்கிற இந்த நாட்களில் ஏற்படுகிற சின்ன சின்ன காரியங்கள், சலசலப்புகளை கண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் சோர்ந்து போகிற தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்கக்கூடாது. இயேசு நம்மை அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு ரட்சித்து சபையில் வைத்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் நம்முடைய உடம்புல அவருடைய இரத்தம் ஓடுகிற நாளெல்லாம், உடம்புல அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிற நாளெல்லாம் இயேசுவுக்காய் வாழ நாம் ஜாக்கிரதை உடையவர்களாய் காணப்பட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த வேளையில் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே கர்த்தாவே, அந்த ஆதி சபையில் எல்லாரையும் பயன்படுத்தினீங்க, எல்லாரையும் ரட்சிப்பின் கருவியாய் பயன்படுத்தினீங்க. எங்களை ஆண்டவரே கர்த்தாவே பயன்படுத்துங்கப்பா. எங்களையும் ஆண்டவரே உமக்காக பயன்படுத்துங்க. இந்த உலகத்துக்காய் மாத்திரம் நாங்கள் வாழ்ந்தா போதாது ஆண்டவரே. உலகத்துக்காய் மாத்திரம் நாங்கள் வாழ்ந்து மடிகிறதற்காய் உம்முடைய பிள்ளைகளாய் அழைக்கப்படவில்லை ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாங்கள் உம்முடைய ஆண்டவரை சித்தம் செய்யணப்பா. ஒவ்வொரு நாளும் ஜெபித்து உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தம் செய்யணும். உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தம் செய்யணும். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த சீசர்கள் எவ்வளோ நெருக்கங்கள், எவ்வளோ அடிகள், எவ்வளோ அவமானங்கள், நிந்தனைகள் மத்தியில் ஆண்டவரே சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஆண்டவரே. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை ஒன்றும் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. நாங்கள் ஆனாலும் சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம். ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த விசுவாச வாழ்க்கை என்று சொல்லி சில நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே அப்படிப்பட்ட நினைவுகளிலே, சிந்தனை அப்படிப்பட்ட எண்ணங்களில் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை, ஒரு சேஞ்ச தேவன் கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, சீசர்களை போல எங்களையும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே சந்தோஷத்தினால நிரப்புங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. சந்தோஷம் சந்தோஷம் என ஆவியிலே நிறைத்தீர். சங்கீதம் பாடிடுவேன், நான் சபையில் சேர்ந்திடுவேன்.
சந்தோஷம் சந்தோஷம் என்னை ஆவியிலே நிறைத்தீர். சங்கீதம் பாடிடுவேன், நான் சபையில் சேர்ந்திடுவேன். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் இயேசு பொன்னேசு என்னை மாற்றியவரும் அவரே, அன்போடும் பண்போடும் என்னை நடத்தியவரும் அவரே. என் இயேசு பொன்னேசு என்னை மாற்றியவரும் அவரே, அன்போடும் பண்போடும் என்னை நடத்தியவரும் அவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கல்வாரி நாயகனாம் இயேசு மீண்டும் வந்திடுவார். கைதட்டி பாடிடுவேன், நான் அவருடன் சேர்ந்திடுவேன். கல்வாரி நாயகனாம் ஆமென். சீக்கிரமாய் வரப்போகிறாரே, அவருடன் சேர்ந்திடுவேன். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல கையை தட்டி ஜீசஸ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பான மானிடரே நீங்கள் அனைவரும் வாருங்கள், அன்பான இரட்சகராம் நம்மை அழைக்கிறார் வாருங்கள். அன்பான மானிடரே நீங்கள் அனைவரும் வாருங்கள், அன்பான இரட்சகராம் நம்மை அழைக்கிறார் வாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா 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 ஜீசஸ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சந்தோஷம் சந்தோஷம் ஆவியிலே நிறைந்து ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே சீசர்களை போல உம்முடைய சந்தோஷத்தினாலும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினாலும் ஒவ்வொரு ஜனங்களை நிரப்பி நடத்தணுமே அப்பா. பாடிடுவேன், நான் சபையில் சேர்ந்திடுவேன். மறுபடியுமாய் சந்தோஷம் சந்தோஷம் என ஆவியிலே நிறைந்தீர். சங்கீதம் பாடிடுவேன், நான் சபையில் சேர்ந்திடுவேன். சந்தோஷம் சந்தோஷம் என ஆவியிலே நிறைந்தீர். சங்கீதம் பாடிடுவேன், நான் சபையில சேர்ந்திடுவேன். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல ஆவியில நிறைந்து இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒவ்வொருவரை ஆவியானவர் உம்முடைய வல்லமையினால பரிசுத்த ஆவியின் வல்லமையினால சந்தோஷத்தினால இந்த வேளையில நிரப்புவீராம். நிரப்புங்க ஆவியானவர், அளவில்லாத உம்முடைய வல்லமையினால நிரப்பு. Fill with your spirit, fill with your spirit, fill with your spirit, fill everybody Lord. Hallelujah. ஒவ்வொருவரையும்
பரிசுத்த ஆவியானவர் ஆதி சபையில சீசர்களை சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பினீரே. அடிகளின் மத்தியில, பாடுகளின் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில, நிந்தனைகளின் மத்தியிலும் அந்த சந்தோஷம் இருந்ததே, அந்த அபிஷேகம் இருந்ததே. அப்படிப்பட்டதான ஒரு நிரப்புதல இந்த சபையில தேவன் கட்டளையிடுவீராக ஆண்டவர், கட்டளையிடுவீராக ஆண்டவர். Fill every people, Lord. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்புங்க. உம்முடைய சந்தோஷத்தினாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலும் ஒவ்வொரு நாளும் அப்பா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு ஜனமும் நிரம்பி ஜீவிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும், நிரம்பி வாழும்படியாய் உதவி செய்யும். இயேசுவுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற ஆசையோடு, சந்தோஷமாய் அபிஷேகத்தோடு ஹல்லேலூயா நிரம்பி ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும், வாலிபர்களுக்கும், பெரியோர்களுக்கும், சிறியோர்களுக்கும் எல்லாருக்கும் ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரம்பி இருந்தார்கள். ஆண்டவர் இந்த சபையை எப்படியாய் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரம்பினவர்களாய் ஜீவிக்க உதவி செய்யும். வேத வசனம் வளர்ந்து பெருகியது, வேத வசனம் வளர்ந்து பெருகியது. ஆண்டவரே எங்களின் மூலமாய், எங்களின் சபையின் மூலமாய், எங்கள் ஜீவியத்தின் மூலமாய் வேத வசனம் தூசிக்கப்படக்கூடாது, வளர்ந்து பெருகணும். வேத வசனம் வளர்ந்து பெருகணும். தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆமென். செபிப்போம். நல்ல ஆண்டவரே, தர்மியான நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள ஆண்டவரே நன்றி செலுத்த தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய ஜனங்களை பரிசுத்த தேவ சமூகத்திலே கொண்டு வந்து மகிழ பண்ணுகிற தேவன், இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் இவர்களை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா இந்த மாதத்திலும் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி வாக்கு தத்தம் பண்ணின தேவன், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய வல்லமையை விளங்க செய்த தேவன், நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே ஆதி சபையில, அப்போஸ்தல காலத்து சபையில ஆண்டவரே நடந்ததான ஒரு பெரிய எழுப்புதலின் மாற்றம் இந்த நாட்களிலே எங்கள் சபையின் மூலமாய், எங்கள் தேசத்தின் சபைகள் மூலமாய் நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் இந்த வார்த்தைகளை ஆண்டவரே தியானித்ததை தேவன் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே பேதுரு அப்போஸ்தலனை பிடித்து ஆண்டவரே அந்த ஏரோது எப்படியாகிலும் அவனை கொன்று யூதருடைய நல்ல அதன் மூலமாய் யூதருடைய செல்வாக்கை பெற வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்தாலும் ஆண்டவரே சபையார் ஜெபித்த போது, ஒரு மனதோடு சபையார் ஜெபித்த போது அவனுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீர் தவிடுபடியாக்கினீர். மாத்திரமல்ல, எவன் சபைக்குள்ளே புகுந்து ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தானோ அவனை புழுவெழுத்து செத்து போகும்படியாய் அந்த நாட்களிலே எல்லா ஜனங்களுக்கும் ஒரு எச்சரிப்பாய் மாற்றினீரே ஆண்டவரே. கர்த்தாவே சபை ஆண்டவர் சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள நீர் ஒருபோதும் விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கேட்டு எங்கள் சபை ஜனங்களின் மத்தியில் ஆண்டவரே ஒரு ஜெபிக்கிற பாரத்தை, தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு பாரத்தை, தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பாரத்தை ஒவ்வொரு நாளும் தந்து வழி நடத்துங்க கர்த்தாவே. உலக பாரங்கள், உலகத்தின் கவலைகள், உலகத்தின் காரியங்களில் நிரம்பி ஆண்டவரே தங்கள் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் வீண் நாளை போல ஆண்டவரே அப்பா விட்டு விடுகிற நிலைமைகள் மாறட்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே ஆண்டவரே உம்மால் வழி நடத்தப்படுகிற நாளாய், உம்முடைய சந்தோஷத்தினாலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டு ஜீவிக்கிற நாளாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யும் ஆண்டவரே. அப்பா எங்கள் சபையின் எழுப்புதலில் ஒவ்வொருவரும் ஆண்டவரை செயல்படும்படியாய், ஒவ்வொரு
ஜனங்களையும் பயன்படுத்தும். இயேசுவுக்காய் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு தேவன் அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன